உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குறி வச்சா எற விழணும். கண்ணபிரான் சாமியாரு இன்னைக்கு பூஜை ஆரம்பிச்சிருவாரு. அதோட அந்த துர்கா ஆட்டம் முடிய போகுது. ஆமாமா, சாமியார் பூஜை ஆரம்பிச்சிட்டா போதும். பூஜை செய்ய செய்ய துர்காவோட ஆட்டம் ஆட்டோமேட்டிக்காவே ஆட்டம் கண்டுரும். பூஜை வரைக்கும் என்னால பொறுத்துக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு துர்காவை எனக்கு கொன்றணும் போல இருக்கு. அமைதி, கொஞ்சம் அமைதியா இரு. இப்பவே நான் சாமியாருக்கு கால் பண்ணி அங்க என்ன நிலவரம்னு கேக்குறேன். போனை கொடு. இந்தாங்க. போனை வச்சிருக்கிறது கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். வணக்கம். சுவாமிஜி, நான் மாயா பேசுறேன். மாயாஜி, பூஜைக்கான இடத்தை நான் தேர்வு பண்ணிட்டேன். நான் அங்கதான் போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி. அந்த துர்காவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. புஷ்பா சூர்யா கல்யாணம் நடக்குமான்னு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பூஜை ஆரம்பிச்சதும் துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு முடிவு ஆரம்பமாயிரும். நீங்க மாரியோட போட்டோவை எடுத்துட்டு பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க. சிஷ்யன் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுவார். நல்லது சுவாமிஜி. நான் மண்டபத்துல இருக்கேன். நான் உடனே வீட்டுக்கு போய் அந்த மாரியோட போட்டோவை எடுத்துட்டு அங்க வந்துடுறேன். நல்லது. சிஷ்யனை உடனே ஷேர் பண்ண சொல்றேன். சரிங்க சுவாமிஜி. புஷ்பா, நாங்க இப்ப பூஜைக்கு கிளம்புறோம். பூஜை நல்லபடியா முடியணும். அப்பதான் உங்க கல்யாணமும் நல்லபடியா முடியும். இத பார், நாங்க மண்டபத்துல இல்லாத நேரத்துல அந்த துர்கா என்ன வேணாலும் பண்ணுவா. நீ அவசரமே படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். புரியுதா? சரிங்க ஆண்டி. இங்க பாரு புஸ், வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை உடைக்கிற மாதிரி நீ எதுவுமே பண்ண கூடாது. நீ ஃபயர் தான் புஸ். ஆனா மாப்பிள்ள சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ ஃப்ளவரா இருக்கணும். என்ன புரியுதா? என்னது இதுவும் முறைக்குது? ஃபயரா இல்ல பாக்குது. புஷ்பா, சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. பாண்டி, நாம கிளம்பலாம். வீட்டுக்கு போயிட்டு அந்த மாரியோட போட்டோ எடுத்துட்டு போகணும். வாங்க, நீ வா. போட்டோ தூக்குறதே எனக்கு வேலையா போச்சு. ஐயோ, வலிக்குது. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார். ஏய், நீங்க என்ன அப்படி கூப்பிடாத. மாரி உங்களை ஹஸ்பண்ட் சார் தான் கூப்பிடுவாங்களாமே. ஏய், நீ பாரு, நீ தேவையில்லாம மாரியை பத்தி பேசிட்டு இருக்காத. உனக்கு மாரியை பத்தி பேசலாம் தகுதியே கிடையாது. நான் மாரி. என்னது? நீ மாரியா? அது வேற மாரி. முதல்ல கையெடு. மாரி அக்கா இருந்திருந்தா அவங்க கிட்ட கேட்டு அவங்க சப்போர்ட்டோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரெண்டாவது மனைவியா ஆயிருப்பேன். பாரு, எனக்கு கோவம் வருது சொல்லிட்டேன். கோவப்படாதீங்க. நான் தான் உன்னை அப்படி கூட வேணா சொல்லிட்டேன்ல. ஏன் திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கற? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. ஓகே ஓகே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இனிமே நான் உங்களை அப்படி கூப்பிட மாட்டேன். இங்க இருந்து மட்டும் இல்ல, இந்த மண்டபத்தை விட்டே நான் போயிடுறேன். அம்மா தாயே, ரொம்ப சந்தோஷம். நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. ஆனா என்ன? பதறாதீங்க. சரி, நான் அப்படி போனா நீங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம்? நீங்க அத பண்ணீங்கன்னா தான் நான் சொன்ன மாதிரி மண்டபத்தை விட்டு போவேன். துர்கா, சரி, நான் என்ன பண்ண சொல்லு. என்ன சொன்னாலும் பண்ணணும். அப்புறம் முடியாது மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரி, நான் சொல்ல மாட்டேன். நீ இங்க இருந்து போகணும். அதுக்காக நீ என்ன சொல்ல நான் கேக்குறேன். அப்புறம் முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது.
நான் தான் என்ன வேணா பண்றேன்னு சொல்றேன்ல, முதல்ல என்ன பண்ணணும் சொல்லு. அப்ப சரி. ஆ, அது துர்கா, நீங்க எனக்கு ஒரே ஒரு கிஸ், ஆ? ஒரு முத்தம் கொடுங்க. இங்க பாரு, வேணாம். என்ன வேணாம்? என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப எனக்கு கிஸ் கொடுங்க. ஏய் துர்கா, என்ன சொல்ற நீ? நீங்க தரலனா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆ. இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி லிப் டு லிப் கிஸ் கொடுங்க. ஹலோ. துர்கா, நான் கேட்டது மட்டும் கொடுத்துருங்க. நான் இந்த நிமிஷமே மண்டபத்தை விட்டு போயிடுவேன். ஏய் உன்ன ஷூ, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லனா உன்னை கழுத்து பிடிச்சி வெளிய ஆ, தள்ளிடுவேன். சரி சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் போறேன். போ. ஏய் பை ஹஸ்பண்ட் சார். ஷூ. ஏய் இவளை சும்மா விடக்கூடாது. டீசலா பெட்ரோலா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அத பண்ணிதானே ஆகணும். அதான். ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. அங்க மேல ஸ்டோர் ரூம்ல ஓகே. 4 வயசு பெண் குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அப்படியா? யார் குழந்தைன்னு தெரியல. அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஓகே. அதுவும் அங்க இருக்காங்க பாருங்க, ஆமா, அவங்க ஆமா. கிட்ட போய் சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன். இருங்கடி, நான் போய் சொல்லிட்டு வந்துறேன். மேடம், மேல ஸ்டோர் ரூம்ல 4 வயசு பெண் குழந்தை விளையாடிட்டு இருக்காளா மேடம்? யார் குழந்தைன்னு தெரியல. நீங்க போய் பாக்குறீங்களா? குழந்தையா? ஒருவேளை தேவியா இருக்குமோ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.